தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயும் ஒரு நாள் நகர்வலம் போயிட்டு இருந்தாங்க. அப்போ பொது கிணத்து பக்கத்தில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. உடனே அரசர் என்னன்னு விசாரிச்சாரு. உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, இங்கே நீர் இறைக்கிற வாளி அடிக்கடி காணாமல் போகுது. புது வாளி வாங்கி வச்சாலும் யாரோ திருடிட்டு போயிடுறாங்க ராஜா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராஜா தெனாலிராமன் கிட்ட அந்த திருடன் கண்டுபிடிக்க சொன்னார். உடனே அந்த கிணத்து பக்கம் போன தெனாலிராமன் நிறைய காலடி தடங்கள் இருக்கிறத பார்த்தாரு. உடனே, அரசே, இந்த காலடி தடத்துல இந்த ஒரு காலடி தடம் மட்டும் வேகமாக வந்துட்டு வேகமாக போன மாதிரி தெரியுது. அதனால இந்த காலடி தடம் திருடனோட தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அரசர் சொன்னார், அது சரி தெனாலிராமா, ஆனால் இந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு தெனாலிராமன் சொன்னார், அரசே, நம்ம அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற செருப்பு தைக்கிறவரை கூட்டி வந்து இந்த காலடி தடத்துக்கு ஏற்ற செருப்பு தைக்க சொல்லுவோம். அதை இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் போட சொல்லுவோம். யார் யாருக்கெல்லாம் செருப்பு பொருந்ததோ அவங்கள நம்ம பாதாள சிறையில் வச்சு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த செருப்பு தைக்கிறவரை அங்கே கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அவரும் அந்த காலடி தடத்தை அளவு எடுத்தார். அவர் செருப்பு தைக்க ஆரம்பிக்கும் போது தெனாலிராமன் மெதுவாக அவர் காதுகிட்ட போய் என்னவோ சொன்னார். அதுக்கப்புறமா அவர் ஒரு செருப்பை தெஞ்சு முடித்தார். உடனே அரசர் ஒவ்வொருத்தராக இந்த செருப்பை போட்டு பாருங்கன்னு சொன்னார். அதுக்கு தெனாலிராமன் சொன்னார், அரசே, இந்த செருப்பு நல்லவங்க காலுக்கு கூட பொருந்தலாம். அவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கக்கூடாது. அதனால் நாம் இந்த சோதனையை தனி அறையில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அரசரும் சரின்னு சொல்லிட்டாரு. கிராம மக்கள் ஒவ்வொருத்தராக அந்த செருப்பு வச்சிருக்கிற அறைக்குள்ளே போயிட்டு செருப்பை போட்டு பார்த்துட்டு வெளியே வந்து அவங்க அங்கே இருந்த அரசர்கிட்டையும் தெனாலிராமன் கிட்டையும் ரகசியமாக, அரசே, எனக்கு இந்த செருப்பு சேருது, ஆனால் நான் திருடன் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அந்த செருப்பு பொருந்துச்சு. உடனே அரசருக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ தான் ஒரு ஆள் வந்து, எனக்கு இந்த செருப்பு சேரலை, நான் திருடன் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே தெனாலிராமன் அவனை சிறைப்பிடிக்க சொன்னார். இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. செருப்பு சரியாக பொருந்ததுன்னு எல்லாரையும் விட்டுட்டு சரியாக பொருந்தலைன்னு சொன்ன திருடனை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு தெனாலிராமன் கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் தெனாலிராமன் சொன்னார், அரசே, நான் உங்ககிட்ட காட்டின காலடிக்கும் திருடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட அளவு எடுக்கும்போது எல்லா மனுஷங்களுக்கும் பொருந்துற மாதிரி பெரிய செருப்பாக தைக்க சொல்லி ரகசியமாக சொன்னேன். அதனால தான் எல்லாருக்கும் அந்த செருப்பு பொருந்துச்சு. ஆனால் சின்ன கால் இருக்கிற அந்த திருடன் தனக்கு மட்டும் பொருந்தலைன்னு போய் சொன்னான். அதனால அவன் தான் திருடன்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். இதை கேட்ட அரசர் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை மகாராஜா பாராட்டினார்.